கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். இந்த நாளிலே ஈசாக்கின் ஜெபத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஈசாக்கின் ஜெபம். ஈசாக்கு ஜெபித்ததை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஈசாக்கு செய்த ஒரு காரியத்தை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அவன் என்ன செய்தான் என்றால், ஆதியாகமம் 22வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு அவர்களுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்பி இல்ல கேட்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இதுதான் ஈசாக்கின் நம்பிக்கை. ஈசாக்குக்குள் துவக்கப்பட்ட விசுவாசம் அல்லது ஈசாக்குக்குள் உண்டாக்கப்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஆபிரகாம் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையினாலே வந்தது. இந்த நம்பிக்கையில ஈசாக்கு கர்த்தர் சொல்லி இருந்த இடத்திற்கு வந்து ஆபிரகாம் கட்டின பலிபீடத்திலே தன்னை வைக்க ஒப்பு கொடுக்கிறான். ஈசாக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்னதாக ஈசாக்கு தேவ சமூகத்தில் வந்து தன்னை அர்ப்பணிக்கிறான். ஈசாக்கின் ஜெபத்திலே நாம் கண்டுகொள்ள வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய, கை கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்று சொல்வதை விட பிரதான காரியம் என்ன அப்படின்னா, அவரை நம்பி அவரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. என்ன நம்புறான் அப்படின்னா, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவ்வளவுதான். என் ஃபியூச்சர் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் எதிர்காலம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் பிள்ளையுடைய காரியம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சூழ்நிலை மாறுதே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வயசு போயிட்டு இருக்குது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த நம்பிக்கையில இருவரும் கூடி போய், ஹல்லேலூயா, ஆபிரகாம் உண்டாக்கின பலிபீடத்துல ஈசாக்கு முதல்ல தன்னை கட்ட ஒப்பு கொடுக்கிறான், இரண்டாவது தன்னை கிடத்த ஒப்பு கொடுக்கிறான். இதுதான் கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறது. கம்ப்ளீட்டா ஒப்பு கொடுக்கிறது. முழுவதுமாய் சரண்டர் ஆவது. நான் போய் பலிபீடத்தில் விழுவதல்ல, அவர் என்னை கட்டி என்ன வைக்கணும். ஆண்டவர் இந்த கையை மட்டும் விட்டுருங்க ஆண்டவர், அப்படி கிடையாது. அதான் எங்க அப்பா ஒரு நாள் ஒரு சம்பவம் சொன்னாங்க. ஒருத்தங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஒரு கையை மட்டும் உயர்த்திட்டு முங்கினாராம். உடனே ஞானஸ்நானம் கொடுத்தவங்க சொன்னாங்க, இல்லம்மா இல்லப்பா, முங்கும் போது இல்ல பாஸ்டர், இந்த கையை மட்டும் இப்ப முக்காதீங்க, ஏன் ஒருத்தருக்கு ஒரு அடி மட்டும் கொடுக்கணும். கையை மட்டும் கடைசியில் அவரை சொல்லி அப்படிலாம் இல்லப்பா முங்கு, அதுக்கப்புறம் அடிக்கலாம். ஒரு கையை எப்படி உயர்த்தி வச்சுட்டு இல்ல எனக்கு. அதே மாதிரி இன்னொரு மார்த்தாண்ட பக்கத்துல இது நடந்த சம்பவம். ரெண்டும் நடந்த சம்பவம் தான். இது இப்போ ரீசன்ட் மீன்ஸ் ஒரு 20 வருஷத்துக்கு உள்ள நடந்த சம்பவம். ஒரு திருமணத்துக்கு பாஸ்டர் பயங்கரமான செய்தியெல்லாம் முடிச்சுட்டு கேட்பாங்கல்ல, உனக்கு இவளை திருமணம் செய்ய சம்மதமா? அவன் இல்லைன்ட்டான். கடைசியில் அங்க ஒரு மாதிரி இதாகி அவனை கூட்டிட்டு, ஏன் இல்லை நீங்க, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி வர எனக்கு சம்மதம் தான், ஆனா நீங்க சொல்றதை படி கேட்டா ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். உடனே அவர் கூப்பிட்டு சொன்னா, நாங்க பாஸ்டர்ஸ் இப்படிதான் சொல்லு, இதெல்லாம் நீ வந்து கண்டுக்கூடாது. இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு அல்ல நான் சொல்றது. கட்ட ஒப்பு கொடுக்கணும். கட்டுங்க. ஜீசஸ், ஹல்லேலூயா. அவர் என்னை கட்டட்டும், அப்பா என்னை கட்டட்டும், என்ன மேல இருந்து கீழே வர கட்டுங்க. நான் உங்களை நம்புறேன்.
நான் உங்களை நம்புறேன். ஹல்லேலூயா. அதனால சில நேரத்தில் வாயை கட்டுவார், நீ பேசாத அப்படிம்பார். இல்லாண்டவர் விடுங்காண்டவர், நான் 2 வாரத்தை பேசிட்டு இல்ல. எசேக்கியேல் என்ன சொன்னார்? நீ ஊமையார் கொஞ்ச நாள் அப்படின்னா. தாவீது சொல்றார், நான் நலமும் பேசாம மௌனமா இருந்தேன். ஏன் வாயை கட்டிட்டார்? ஏன் வாயை கட்டினார்? ஏன்னா அவருக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே அது நீங்க அறிந்திருக்கு. நான் என்ன பேச போறேன்னு தெரியும். நான் பேசி குழப்ப விரும்பல, நான் பேசி உடைய நாமத்தை தூஷிக்க விரும்பல. அவருக்கு தெரியும். அதனால சில நேரத்தில் வாயை கட்டுறார், சில நேரத்தில் கையை கட்டுறார், சில நேரத்தில் கண்ணை கட்டுறார். ஆமென். நம்மை தேவன் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா? ஈசாக்கை போல. சகோதரரே, இந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. ரைட் சைடுல இருக்கும். கலாத்தியர் 4வது அதிகாரம் எத்தனை வசனம்? 28 வாசிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவ்வளவுதான். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஈசாக்கை போல சுதந்தரிப்போம் நாங்க எழுதல. ஈசாக்கை போல பிள்ளையா இருக்கிறோம். இனி சுதந்தரிக்கிறது நம்ம கட்ட முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கட்டுவதற்கு என்ன முழு ஆபிரகாம் கட்டி பலிபீடத்துல வச்சான். ஈசாக்குக்கு அங்கிருந்து ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஈசாக்கு குழந்தை கிடையாது, ஈசாக்கு வாலிபன். விறகுகளை சுமந்து கொண்டு மலை மேல ஏறி நடந்து செல்ல பலமுள்ள வாலிபன். தகப்பன மலையிலிருந்து கீழே தள்ளி விடுவதற்கும் பலமுள்ள வாலிபன். நாம இருந்திருந்தா கீழே 2 வேலைக்காரங்க, என்ன அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, அப்படி கிடையாது. கட்ட ஒப்பு கொடுத்தான். வலுக்கட்டாயமாய் அவர் ஒருவனை கட்ட மாட்டார். காரணம் அவருடைய கயிறின் பெயர் அன்பு. யார கட்டுறார்? நேச பிள்ளை. ஆபிரகாம் என்ன சொன்னார்? உன் நேச குமாரன், நேச குமாரன், your beloved son. நேசகுமாரன், நேசகுமாரனை தான் கட்டுறார், கட்டி கிடத்துறார். ஆண்டவரே, என்ன கட்டி போட்டிருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன ஒரு வார்த்தை கூட பேசவே விட மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அதான் அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம். பலிபீடத்துல நீங்க அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஈசாக்கினுடைய ஒரு ஜெபத்தை கூட தேவன் தள்ளவில்லை. ஈசாக்கு கேட்டு கிடைக்காத ஒரு காரியத்தை பைபிள்ல பார்க்க முடியும் இல்ல, ஜெபத்தை தள்ளல. என அர்ப்பணிக்கப்பட்டவன் நம்ம முழுவதும் கட்டி என கட்டுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 32 ஒரு வசனம் இல்ல, கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும். சங்கீதம் 32 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும். கட்டப்படாதது கிட்ட சொல்லுங்க, கட்டப்படாதது கிட்ட சேராது. அவர் கட்டுறதே கிட்ட இருக்கிறது. ஹல்லேலூயா. கட்டப்படாதது கிட்ட சேராது. சில பிள்ளைங்க ஹாஸ்டல் போக விரும்புறதே எதுக்குதான்? கட்டப்பட கூடாது. அங்க போன லீவுனா கூட வரமாட்டாங்க. கட்டப்படாது, அதுக்கு அப்படி இருக்கு. அது புத்தி இல்லாததான். தேவனால் கட்டப்படாதவன் சொல்லுங்க, புத்தி இல்லாதவன். அப்படி இருக்காத, நீ புத்தி உள்ளவனாரு. ஆமே. அர்ப்பணிக்கிறான், பலிபீடத்தில் வைக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்றான், நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருப்பான். ஆனால் தலைமுறை தன்னை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பான். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்து பாரப்படுகிற அன்பு சகோதரா சகோதரி, நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறோம் அல்ல, நின்று கொண்டிருக்கணும். எது வரைக்கும்? நம்முடைய கடைசி வரைக்கும். அப்படின்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பைபிள் அப்படிதானே இருக்கு.
தாவீது சொல்லுகிற, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன் என்று. தன கடைசி வரை கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறவன் ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டுட்டு போயிட்டான். என்ன? என் குடும்பம் உமக்கு முன்பாக இருக்கணும். கர்த்தர் பாதுகாத்தார்ல. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்த காரணம் என்ன? முன்னாடி வச்சிருந்தனால. ஆமே. நம்ம பிள்ளைங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தவறி விழுந்தா ஈஸியா தூக்கிடுவோம். நமக்கு தெரியலன்னா, அப்ப நமக்கு தெரியுமா எப்பவுமே நம்ம கூட இருக்க முடியுமா? முடியாது. அதனால பெஸ்ட் என்ன? முன்னாடி வச்சிடணும். பலிபீடத்துல பிள்ளைய ஒப்பு கொடுக்க வைக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். ஈசாக்கு தன்னை கட்ட ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, பலிபீடத்துல வைக்க விட்டு கொடுக்கிறான். மார்த்தாளும் மரியாளும் ஒரே ரிக்வெஸ்ட இயேசுவுக்கு முன்பாக வைப்பாங்க, ஒரே காரியத்தை வைப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் வைத்த விதங்கள் வேற. யோவான் 11:21 மார்த்தாள் இயேசுவின் இடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாள். என்ன கேள்வி கேட்கிறாள்? 11:21 இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இப்போ இவ ஒரு காரியத்தை வைக்கிறாள். இனி மரியாள் வராள். மரியாளும் ஒரு ஜெபத்தை வைக்கிறாள். என்ன ஜெபத்தை வைக்கிறா? 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். ஒரே விண்ணப்பம் ரெண்டு பேர் வைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு கொடுக்கப்பட்ட பதில் வித்தியாசமானது. மார்த்தாள் கேட்கும் போது சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நீ விசுவாசிக்கிறியா இப்படின்னு கேட்கிறார். ஆம் ஆண்டவரே, நீங்க வரும்போது அப்படின்னு அவ்வளவு சொல்ற. ஓகே, ரைட், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. மரியாள் இதே விண்ணப்பத்தை மரியாள் வைத்ததும் 33வது வசனத்தை வாசிங்க. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போய் அவனை எழுப்பி கொண்டு வரார். மார்த்தாள் கேட்டப்போ இதை செய்யணும், ஆனா மரியாள் கேட்டதும் செய்யறார். ரெண்டுக்கு வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒரே ஜெபத்தை தான் வைக்கிறாங்க, ஆனால் வைத்த விதங்கள் வித்தியாசமானது. மார்த்தாள் நின்று இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள், மரியாள் பாதத்தில் விழுந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறாள். ஒரே ரிக்வெஸ்ட் தான். ஆண்டவரே, நானும் அதே தான் கேட்கிறேன், அவங்களும் அதே தான் கேட்கிறாங்க. நான் கேட்டு கிடைக்கல, அவங்க கேட்டு கிடைக்குது. ஒரே விண்ணப்பம் தான். நானும் அதே மாதிரி தான் எழுதுறேன், அவங்களும் அதே மாதிரி தான் எழுதுறாங்க. அவங்களுக்கு ஃபுல் மார்க் விழுது, எனக்கு மார்க்கே விழ மாட்டேங்குது. இல்ல, ஒரே விண்ணப்பம் தான், ஒரு வார்த்தை கூட மாறல. ஆனா வைத்த விதங்கள். மரியாள் ஜெபித்து விட்டு பாதத்தில் விழுந்து தன்னை வைக்கிறாள், அதன் பிறகு தன் விண்ணப்பத்தை வைக்கிறாள். நம்ம விண்ணப்பத்தை வைக்கிறோம், நம்மை வைக்க மாட்டேங்கிறோம். இதனாலே ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நீ உன் விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஒன்ன வை, நான் பார்த்துக்கிறேன். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல விண்ணப்பமாய் வைப்பதற்கு முன்னே நம்மை வைப்பது மிக அவசியம். நம்மை எந்த அளவுக்கு அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் விசுவாசத்தை, அதை வைத்துதான் விசுவாசத்தின் லெவல். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன், நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை. இந்த விசுவாசத்தினுடைய அந்த முழுமை என்பது என்னவென்றால், நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்பது. நான் அவரை நம்புறேன். பஸ் ஸ்டாண்ட்ல போறோம், அவசரமா பஸ்ல ஏறி போனோம், ஒரு கடைக்கு முன்னாடி நம்ம பைக்கை விடுறோம். பைக்கை விட்டுட்டு பூட்டி சாவி எடுத்துட்டு அந்த கடைக்கார்ட்ட சொல்றோம், சார் நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் பைக்கை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு போறோம் வரோம். அவர் ஈவினிங் 5 மணியோட கடையை போட்டணும். கொஞ்சம் 5 மணி நேரம் அவர் பார்த்தார், கடையை போட்டிட்டு போனார். நைட்டு பார்த்தா கடை இல்லை, ஆள் இல்லை, எப்படியோ பைக் இருக்கு, ரைட். அடுத்த நாளும் வண்டி ஓடுறாரு. வண்டி ஓட்டுட்டு அவர் கீயை கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு, சார் நான் போயிட்டு வரேன், நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்த நாள் வராரு, 6-7 மணிக்கு வராரு. கடை பூட்டல, கடை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்ததும் கீயை கொடுக்கிறாரு.
இப்ப கேட்கிறேன், நேத்து நீங்க சீக்கிரம் போட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு வெயிட் பண்றீங்க. இன்னைக்கு உங்க கீ என்கிட்ட தந்துட்டு போயிட்டீங்கல்ல. நேத்து நீங்க தந்துட்டு போல பாத்துக்க சொன்னீங்க, நான் பார்த்துட்டேன், அவ்வளவுதான். நீங்க என்னை நம்பி என் கையில கீயை கொடுத்துட்டீங்க. இனி இதை நான் ஒப்படைக்கிறது வரைக்கும் நான் பாக்குறது ஏன் பொறுப்பு. இல்லைன்னா நான் உங்ககிட்ட இருந்து கீய வாங்கியிருக்க கூடாது. ஆண்டவர் இடத்துல எப்படி அர்ப்பணிக்கிறோம்? நம்மள பிள்ளைங்களை அர்ப்பணிச்சுட்டு கீயை நம்ம வச்சிருக்கிறோமா? இந்த கார் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கீயை நம்ம பாக்கெட்ல வச்சா? ஹல்லேலூயா. நம்ம அப்படிதான் இருக்கிறோம்ல. நம்ம கீனா என்ன அப்படின்னா நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள். ஆண்டவரே, பையனை பிள்ளைய நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன், பிள்ளை வாழ்க்கையில இதை நிறைவேற்றா. பலிபீடத்தில் வைக்கப்படுகிறவனை முழுவதுமா கட்டுவார். ஃபுல்லா கட்டி மேலிருந்து கீழே வர அவன் கட்டப்பட்டான். ஆமென். அவனுடைய பலிபீடத்தில் நாம் நம்மை வைத்து நம்முடைய விண்ணப்பங்களை வைக்கணும். நம்மளை வச்சுட்டு தாவீதுனுடைய விண்ணப்பம், ஆண்டவர் சொன்னார், தாவீது நீ ஜெபம் பண்றது சரியில்லை சொல்லல. ஏன்னா பலிபீடத்தில் வைக்கப்பட்டவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற விண்ணப்பங்கள் எல்லாம் மேன்மையா இருக்கும். அது பலி மேன்மையான பலியா இருக்கும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அடுத்ததாக இரண்டாவது ஈசாக்கின் ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் 24வது அதிகாரம் அதனுடைய 62-63 வசனங்கள். ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோய் என்னப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போய் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஈசாக்கு எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, தியானம் பண்ணி முறையிடுகிறவர். மெடிடேட் பண்ணி ஜெபம், மெடிடேட் பண்ணி. வாக்குத்தத்தத்து பிள்ளை ஈசாக். அப்ப எதை தான் மெடிடேட் பண்ணணும்? ஈசாக்கை போல நாம் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தியானம் பண்ணி. அப்படி தியானம் பண்ணி முறையிட்ட ஒரு ஆளு சொல்லுங்க பைபிள்ல. கரெக்ட். சங்கீதம் 55:17 55:17 அந்தி சந்தி மதியான வேளைகளில் நான் தியானம் பண்ணி, நான் மெடிடேட் பண்ணி ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுவேன், நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தாவீது சொல்லுகிறார், ஆமென், அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும். அவரை தியானிக்கும் தியானம் ரொம்ப இனிதா இருக்கும். வேற யாரை நினைச்சாலுமே நைட்டு தூக்கம் வராது இல்ல. பிள்ளைங்களுக்கு ஐயோ நாளைக்கு இந்த மேடம் வந்தா அப்படி தூக்கம் போயிடும். ஆண்டவரை நினைச்சு பாருங்க, உள்ள நன்றியால் நிரம்பும். காலத்துல அப்படி நினைத்து பழகிறவனுக்கு அவன் நினைக்க மறந்தாலும் உள்ளிந்திரியங்கள் உணர்த்தும். அதனாலதான் அவன் சமாதானத்தோடய படுத்துக்கொண்டு, நீங்க இயேசுவே நினைச்சிட்டு படுத்தீங்கன்னா சூப்பரா தூங்குவீங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம தூக்கம் வரலன்னா மட்டும்தான் அப்படி அவரை நினைக்க, அந்த நினைவு அப்படி நினைக்க. ஆமென். இங்கே ஈசாக்கு என்னெல்லாம் தியானம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் தியானித்த போது 3 காரியங்களை ஈசாக்கு மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறார். 3 காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுடைய பிரசங்கம் என்ன? எலியேசரை கூப்பிட்டு சொல்லுவார்ல, அதுதான் பிரசங்கம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார், ஈசாக்கு இருந்து கேட்டுட்டு இருக்கிறார். ரைட். என்னெல்லாம் சொல்றார்? 3 காரியம் சொல்றார். 1, அழைத்து வந்த தேவனை குறித்து. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7வது வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் அழைத்த தேவனை குறித்து மெடிடேட் பண்றார். 2வதாக அடுத்து தொடர்ந்து வாசிங்க.
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்ட தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவனை மெடிடேட் பண்றார், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மெடிடேட் பண்றார். ஒரு தேவ பிள்ளை ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சந்ததிகளே, நாம எதை மெடிடேட் பண்ணி பிரேயர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை அழைத்தவர, சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற நம்ம இயேசு கிறிஸ்துவை, சர்வ வல்லவரை, வார்த்தையினால் சிருஷ்டித்தாரே அவரை, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை, அல்பா ஒமேகா ஆதி மந்தமா இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே அவரை. ஆமென். அது மாத்திரம் அல்ல, அவருடைய வாக்குத்தத்தங்களை ஹல்லேலூயா, வாக்குத்தத்தங்களை மெடிடேட் பண்ணணும். மூன்றாவதாக அடுத்து வாசிங்க. நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். கர்த்தருடைய செயல்களை தேவனுடைய வார்த்தைய, தேவனுடைய செயல்களை, ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் இருந்து இவைகளை தியானித்து முறையிடணும். நீங்க தேவனை எந்த அளவுக்கு நினைவுல கொண்டு வரீங்களோ, அடுத்து இமீடியட்டா அவர் சொன்ன வார்த்தையை கொண்டு வருவீங்க. ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு ஒரு தேவையா இருக்குங்க, 2 பேர் வராங்க உங்ககிட்ட, சொல்றாங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த தேவைக்கான காரியத்தை செய்கிறேன், 2 பேரும் சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிள், அதுல ஒருத்தங்க அவங்களுக்கு வேலையும் இல்லை, அவங்க கிட்ட பணமும் இல்லை, இன்னொருத்தங்க கிட்ட நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதி இருக்கு. இப்போ 2 பேர் வந்து சொல்றாங்க, ஓகே கவலைப்படாதீங்க இந்த காரியத்துக்கு நான் ஏதாவது பண்ணிடுறேன் அப்படி சொல்லி 2 பேரும் நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம யாருடைய வார்த்தையை ரொம்ப நம்புவோம்? பணம் இருக்கிற அந்த வசதி இருக்கிறவங்க சொன்ன ஏன் வார்த்தையை நம்புறோம்? ஏன்னா நமக்கு அவங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரியுது, அவங்க கிட்ட என்ன இருக்கு? பணம் இருக்கு. அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நம்ம நம்ப காரணம், அவர் சொல்ற அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்கு. அவர் அப்படி சொல்றதுக்கான காரணம், அவர் அப்படி சொல்றது இல்ல, 2 பேரை குறித்து நமக்கு தெரியல, 2 பேர் பேக்ரவுண்ட நமக்கு தெரியல. இவர் 2 பேர் வந்து வாக்கு கொடுக்கும் போது எதை நம்ப, யார நம்ப, இது நடக்குமா, இது நடக்குது? ஒன்னு 2 பேரையும் நம்புவோம், இல்லைன்னா 2 பேரையும் நம்ப மாட்டோம். ஒருத்தர் வார்த்தையை கொடுக்கிறாருன்னா வார்த்தையை கொடுத்தவரை பத்தி நமக்கு தெரியணும். அழைத்தவரை தியானியுங்கள், அழைத்தவர் சொன்ன வார்த்தையை தியானியுங்கள், அவருடைய செயல்களை. அதுதான் ஆபிரகாம் சொல்றாரு. இது ஒரு பிரசங்கமா கேட்கிறார். உட்கார்ந்து இருந்து 3 பாயிண்ட் ஈசாக்குக்கு கொடுக்கப்படுகிறது. ஈசாக்கு 3 பாயிண்ட் எடுத்துட்டு அவருடைய பிரேயர் டைம்ல போய் உட்கார்ந்து இருந்து தியானம் பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் சமூகத்துல நமக்கெல்லாம் 7 பாயிண்ட் எல்லாம் சர்வ சாதாரணமா ஓடுது. 7 என்ன, 5 என்ன, 3 என்ன, 2 என்ன, அதை அப்படியே எடுத்துட்டு போய் உட்கார்ந்து இருந்து நம்முடைய ஜெபத்துல அதை தியானிக்கணும். ஆமென். நான் திரும்பிய சொல்லுகிறேன், ஆண்டவர் இப்போ பாருங்க, நமக்கு 2016 நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, என்ன 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாது. அடுத்த நாளே நம்ம போய் எல்லாம் மாற்றணும். இது யாருன்னே தெரியாத ஒருத்தங்க வந்து இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணா யாராவது செய்வாங்களா? பார்ப்போமா, கேட்போமா? ஏன் அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா, அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரம். அப்புறம் அவர் தெரிகிறதுனால அந்த வேர்டு, அவர் என்ன பேச போறார், ஒரு முதல்வரோ ஒரு அதிகாரியோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோ, அவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப மதிப்புக்குரியது. ஏன்னா அந்த அவங்க இருக்கிற பொசிஷன், அவங்களுக்கு இருக்கிற பவர், அவங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ். அழைத்த தேவன் அவரை தெரியணும். அவர் யார் தெரியுமா? அவர் அறிகிற அறிவுல நம்ம வளர வளரதான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும். சாஸ்திரிகள் ஏன் நட்சத்திரத்தை பார்த்து வந்தாங்கன்னா, அவர்கள் தேவன் அப்படி பெருசா பார்த்துருந்தாங்க. அதனால அவர் அடையாளமா காண்பிக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு கூட அவ்வளவு வேல்யூ இருக்கு. ஹல்லேலூயா. மெடிடேட் பண்றோம், நம்ம மெடிடேட் பண்ணணும், தேவனை தியானிக்கணும், அவருடைய வார்த்தையை தியானிக்கணும், அவருடைய செயல்களை. நம்ம ஜெபத்துல ஃபுல்லா எந்த செயல்கள் நினைப்போம்னா,
இவன் இப்படி பண்ணிட்டானே ஆண்டவரே, இவன் இப்படி பண்ணிட்டாளே ஆண்டவரே, இவங்க இப்படி பேசிட்டாங்க. நம்முடைய தியானம் எல்லாம் அலறலாம் மாற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம யாரையோ தியானிச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய தியானம் எல்லாம் ஆனந்தமா மாறணும்னா நம்மை அழைத்தவரை தியானிக்கணும். ஹல்லேலூயா. அதுல 136 சங்கீதம் சும்மாவா எழுதியிருப்பாங்க? இஸ்ரவேல் படைப்ப துவங்கி தன்னிடத்தில் வரும் வரைக்கும் கொண்டுட்டு வரார் தாவீது. எல்லாம் படைத்தவரை துதியுங்கள், அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டவரை துதியுங்கள், அவனை அழித்தவரை துதியுங்கள், இவனை தேவனுடைய செயல்களை அப்படி கொண்டு 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 வந்து தன்னிடத்தில் வரும்போது, நம்முடைய தாழ்வில் எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே, எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே. ஹல்லேலூயா. உயர்த்திடு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எண்ணில் அடங்கா, எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவர் அப்பா நன்றியாலே துதித்திடுவே, எண்ணில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே ஹல்லேலூயா. எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே உந்தன் நாமம் உயர்த்திடுவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவருடைய செயல். அதனாலதான் பிரசங்கி 7:13 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:13 தேவனுடைய செயலை கவனித்து பார். கவனித்து பார். உன்னுடைய ஃபோக்கஸ் அது மேல இருக்கட்டும். கன்சிடர் த ஒர்க் ஆஃப் காட். நீ அதை கொண்டு வா உன் நினைவுல. நீ அதை பெருசா பாரு. அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? நேர்மையாக்கத்தக்கவன் யார்? அப்போ அது என்ன? அவர் ஒன்ன செஞ்சிட்டார்னா அந்த விஷயத்துல இன்னொருவனுக்கு என்ன செய்ய முடியும்? தேவன் கோணலாக்கினதையும் ஒருவனுக்கு நேராக்க முடியாது, தேவன் நேராக்கினதையும் ஒருவனுக்கு கோணலாக்க முடியாது. காரணம் வேதம் சொல்லுகிறது, 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம், தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டமும். தேவனுடைய செயலை கவனிக்கிறவனுக்குள்ளே இந்த தெளிவுதான் இருக்கும். புரியும்படி பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தானியேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, தானியேலின் 2வது அதிகாரத்தில் ராஜா ஒரு சொப்பனம் பார்ப்பார். அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை தானியேல் சொல்லுவார். தானியேல் சொன்னதும் தானியேல் ராஜா என்ன செய்தார் என்றால், 2:48 வாசிங்க. தானியேல் 2:48. ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அடுத்த வசனம், தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தப்படுகிறார்கள். எப்படி? தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில். நமக்கு ஒருத்தங்களுக்கு நன்மை செய்ய முடியும்னா செஞ்சிடணும். நான் செய்தி என்ன கொண்டு வருகிறேன்னா, தானியேலுடைய ரெக்கமெண்டேஷன்ல இவங்க 3 பேரும் ஒரு ஸ்தானத்துல வைக்கப்படுறாங்க. ஆமா. ஆனா அடுத்த அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் அக்னியில போடப்பட்டாங்க. ஆமா. அந்த சம்பவத்துக்கு அப்புறமாக 3வது அதிகாரம் 30வது வசனம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். இந்த உயர்வு எப்படி வந்துச்சு அப்படின்னா தானியேலால கிடையாது. இந்த உயர்வு வர காரணம், உயர்ந்த ஒருவர் இறங்கி இவர்களுக்காக வந்தார். அதன் பிறகு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருந்தது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய வாழ்க்கையில
ஐயோ இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலையே, அவங்க ஹெல்ப் பண்ணலையே. அவர் செஞ்சா நிலைக்கும். அதனாலதான் நீ தேவனுடைய செயலை கவனித்துப்பார். ஆமே. எல்லாரும் தானியேலுக்கு எவ்வளவு, தானியேல் கத்திருப்பார்ல, சொல்லி இருப்பார். 2வது அதிகாரத்தில் தானியேல் சொல்லி சொன்னதுனால உயர்த்தப்பட்ட. 3வது அதிகாரத்தில் தானியேல் சும்மா இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா? தானியேல் நிச்சயமா ராஜாவை சொல்லியிருப்பார், ராஜா ப்ளீஸ் விட்டுருங்க, கேட்டிருப்பார். ஏன்னா நல்ல இருதயம், தேவனுக்கு முன்பாக அந்த அளவுக்கு உண்மை உள்ளவன். ஆனா 3வது அதிகாரத்தில் தானியேலுடைய வாய்ஸ் எடுபடல. அப்ப கேட்கலாம், ஏன் தானியேல் வணங்கியிருப்பாரான்னு கூட சிலருக்கு டவுட் வரும். இல்ல, தானியேலுடைய பொசிஷன் இவங்க எல்லாரை விட மேல. ராஜா யார் யார் வணங்கணும்னு கட்டளை போட்டாங்களோ அந்த லிஸ்ட்ல தானியேலுடைய பொசிஷன் கிடையாது. ஆமா, தானியேல அப்படி வைத்திருக்கேன். தானியேல ராஜா பார்த்துட்டார். ஸோ அவனை நம்ம கை வைக்க கூடாது. அதனால அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் வணங்க, நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் யார் யார் வணங்கணும்னு அவர் லிஸ்ட் போட்டாரோ அதுக்கு மேலதான் தானியேல வைத்திருக்கிறான். அதனால தானியேலுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, வணங்கலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி கிடையாது, அவன் கீழே இருக்கிறான். ராஜாவுக்கு தானியேல் மட்டும்தான் அவன் கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் தெரியும். ஆனால் தானியேலுக்கு தான் தெரியும், நான் மட்டும் ஜெபம் பண்ணல, இவங்க 3 பேரும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. இது ராஜாவுக்கு தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. ஆனா நீ ஜெபிக்கிறவன் என்பதை ஒரு நாள் உலகம் தெரியும், உலகத்துக்கு தெரிய வரும். ஜெபிக்கிற தானியேலை மட்டுமல்ல, ஆராதிக்கிற தானியேலை மட்டுமல்ல கர்த்தர் தெரியப்படுத்துகிறது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையும் தெரிய பண்ணுவார். ஹல்லேலூயா. சில இடத்துல மனுஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு ஆகாது, பேசியும் பிரயோஜனம். அன்னைக்கு பேசி நடந்ததுனால அவங்கள நம்பி நீங்க போய் எங்களுக்காக பேசுங்கன்னு சொல்லுவோம். அவங்க போய் சொல்லுவாங்க, நான் பேசி பார்த்தேன், பிரயோஜனம் இல்லை. பேசி சில காரியங்கள் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் தேவன் செய்வது எதுவோ, தேவன் செய்வது எதுவோ. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போது, ஆமென், ஈசாக்கை குறித்து பேசிக் கொண்டிருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆண்டவர் இருதயத்தில் ஒரு வார்த்தையை தந்து பேச வைக்கிறார். உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கோ உன்னை தூக்கி விடுறதுக்கோ உங்களுக்கென்று ஒருவரும் இல்லாத நிலை வரும்போது அந்த அக்கினியிலே அவர் இறங்கி வருவார். 2வது அதிகாரத்தில் இறங்கி வரல. ஏன்? உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கு தானியேல் இருந்தான், உனக்கு வாய்ஸ் கொடுக்க ஒரு தானியேல் இருந்ததுனால அவர் சைலண்டா இருந்தார். ஆனா உனக்குன்னு வாய்ஸ் கொடுக்க யாரும் இல்ல, இருக்கிறவங்களாலே ஒண்ணும் பண்ண முடியல என்ற நிலைமை வரும்போது உன் அக்கினி 7 மடங்காகும். அந்த 7 மடங்கு தான் உனக்கான ஆசீர்வாதம். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லு. ரபலா கபா சந்தரலா ரதரா ஏபலா ரகட, அங்க வருவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலை சிங்க கபில தூக்கி போட்டு அடுத்த நாள் வாசல்ல நின்று ராஜா, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை, தெரியுது தானியேலால ஜெபிக்காம ஏன் இருக்க முடியலன்னா அவரை தியானிக்கும் தியானம். தானியேல் எப்படி ஜெபிக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது சொன்னதுனால 9வது அதிகாரம் 2-3 வசனங்கள். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி கூட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால், எந்த புஸ்தகம் இப்ப படிச்சிட்டு இருக்கிறாரு? எரேமியா புக் படிச்சிட்டு அடுத்த வசனம், நான் உபவாசம் பண்ணி அடுத்து ஜெபம் பண்றார். ஆமென். சோ அவர் பைபிள் படித்து மெடிடேட் பண்ணாதான் அந்த அறிந்து கொள்ள முடியும். யார் மெடிடேட் பண்ணுவாங்க? பைபிளை யார் மெடிடேட் பண்ணுவாங்க? சங்கீதம் 1 சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. யார் கர்த்தருடைய செயலை மெடிடேட் பண்ணுவாங்க? அதுதான் 111வது சங்கீதம் 3வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற, அதாவது என் வாழ்க்கையில கர்த்தர் இடைபடணும், கர்த்தர் செயல்படணும்னு யார் விரும்புகிறார்களோ, எனக்கு அவங்க செய்யணும் இவங்க செய்யணும் விரும்புறவங்க இல்ல, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறார்கள். அவங்க தான் ஆராய்வாங்க. இவங்க இந்த விஷயத்துல இப்படி ஒரு தடை வந்தப்போ இங்க ஆண்டவர் என்ன செஞ்சார்,
இப்படி ஒரு நெருக்கம் வந்தபோது இவங்களுக்கு என்ன செய்தார்? இந்த வனாந்தரம் ஒண்ணுமே வாழ தகுதி இல்லாத இடத்துல ஜனங்களை கொண்டு வந்து அவர் என்ன செய்தார்? இது அவர் அப்படி எனக்கு செய்யணும், என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவைகளில் யார் பிரியப்படுகிறார்களோ அவர்களால் அவைகள் ஆராயப்படுகிறதா. ஹல்லேலூயா. ஆமென். ஐயோ, இவங்க எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே. நம்முடைய வாழ்க்கையில யாருடைய கிரியைகள் வெளிப்படும்? ஈசாக்கு தியானம் பண்ணி எங்கேயாவது அப்பா கிட்ட, அப்பா எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது எங்கேயாவது கேட்டாரா? ஏன் கேட்கல? அதன் பிறகு ஈசாக்கு எதாவது டிமாண்ட் பண்ணாரா அப்பா கிட்ட? என்னைக்கு தன்னை கட்டி பலிபீடத்தில் வைக்க ஒப்பு கொடுத்துட்டாரோ அதன் பிறகு எல்லாத்துக்கும் அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு அப்பா உண்டு, ஆனாலும் அவன் அங்கதான் பார்ப்பான். அவன் கேட்டான் ஈசாக்கு, அப்பா எனக்கு வயசாச்சுப்பா, பொண்ணு பார்த்து கொடுங்கப்பா, இல்ல எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுங்க, எதாவது கேட்டாரா? என்னைக்கு அதான் அர்ப்பணிக்கிறதுனுடைய அந்த மேன்மை அதுதான். ஒன்ஸ் ஈசாக்கு பலிபீடத்தில் வச்சதுக்கு அப்புறம் ஈசாக்கின் ஒவ்வொரு தேவைக்காக அவன் கண்களை எடுத்து பார்ப்பான். நம்முடைய பிள்ளைங்க சின்ன வயசுல அப்படி பழகிட்டாங்கன்னா, ஆபிரகாம் போனதுக்கு அப்புறம் ஈசாக்கு கண்களை ஏறெடுக்கிறது இல்லைங்க, ஆபிரகாம் அதை பார்க்கலாம். அவன் ஈசாக்கு கண் போறான், அவன் புறப்பட்டு போறான். எங்க போறான்? தியானம் பண்ண போறான், கேட்ட வார்த்தையை மெடிடேட் பண்ண போறான், மெடிடேட் பண்ணிட்டு கண்களை ஏறெடுத்து பார்க்க போறான். ஹல்லேலூயா. நம்ம போயிட்டு அடுத்து வேற வழி இல்லைன்னா பிள்ளைங்க கண்களை ஏறெடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே ஒவ்வொரு காரியத்துக்கும் வேதனையை பிள்ளைங்க நம்ம கிட்ட சொல்வதற்கு முன்பதாக அல்லது நம்ம கிட்ட சொல்வதற்கு பதிலாக பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்தில் இருந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றுறது, தன் தேவைகளை சொல்லுகிறது, தன் காரியங்களை சொல்றது, இப்படி பார்க்கும்போது ஈசாக்கு அப்படி இருந்ததுனால அவன் வாழ்க்கையில எது எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அது அந்தந்த நேரத்தில் நடந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை சொல்லும் போதே இன்னைக்கு நம்ம ஜெப நேரத்தில் நம்முடைய பிள்ளைங்களை கட்டி கர்த்தருடைய சமூகத்தில் வைக்க போறோம். ஆமென். கட்டினா வைக்க போறோம்னா அதுல என் விருப்பம் ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அப்படி வைங்க. நீங்க கர்த்தருக்கு முன்பாய் நின்று விசுவாசத்தோட இதை வைங்க. ஆமென். உங்க பிள்ளைங்க தியானம் பண்ணி முறையிடுவாங்க. ஹல்லேலூயா. கட்ட போறோம் ஆண்டவரே. ஆமென். என் விருப்பம்லாம் இல்லை, என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உடைய சித்தத்துக்கு மாறானதா இருக்குமானால் என் விருப்பத்தை சுட்டறிங்க. என் விருப்பம் உடைய சித்தத்துக்கு ஒத்து இருக்குமானால் என் விருப்பத்தை சுத்திக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுவாராக. தியானம் பண்ணி முறையிடுகிறான். இப்போ இப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது மூன்றாவதாக அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்கள். 64வது வசனம், 63 64. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். சிம்பிளா சொல்லணும்னா ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்ததும் நன்மை வருது. ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்ததும் எது வருதோ அதற்கு ஈசாக்கு ஆமேன் போடவில்லை. ஜெபம் பண்ணி மாட்டின அநேகர் உண்டு, அவர்களுக்காக இந்த வார்த்தையை சொல்றேன். ஜெபம் பண்ணி தான் பிரதர் நடந்துச்சு, ஜெபம் பண்ணி தான் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? ஜெபம் பண்ணி முடிச்சு கண்களை திறந்து பார்த்ததும் ஒட்டகங்கள் வர காண்கிறான், ரெபேக்காளும் வரா. ஈசாக்கு எப்பொழுது ஏற்றுக்கொண்டான் என்றால் அதனுடைய 66வது வசனத்தை வாசியுங்கள். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் உறுதிப்படுத்தி பிற்பாடு ஏற்றுக்கொள்கிறான். உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி அதன் பிறகு எஸ். ஏன்னா நல்ல கவனமா இருக்கணும் ஒரு தேவ பிள்ளைங்க. உறுதிப்படுத்தாமல் ஒப்புக்கொள்ளாதீங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடிச்சதும் பசியா இருந்துச்சு, யார் வந்தா? சாத்தான். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணை உண்டாக்குவோம் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு செய்த காரியம் என்ன? பார்க்காம சொல்லுங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18 19.
பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஏற்ற துணையை உண்டாக்குவேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன இருக்கு? சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி உண்டாக்கி ஆதாமுக்கு முன்னாடி நிறுத்தி அவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, ஏற்ற துணையை உண்டாக்குவேன். சிலருக்கு என்னன்னா, ஜோமணி முடிச்சு திறக்கும் போது என்ன வசனம் வருதோ அதான் வசனம். ஒரு தேவ பிள்ளை விவரமா ஈசாக் தியானம் பண்ணி விவரமா அந்த காரியங்கள்லாம் எப்படி வந்துச்சு. ஸோ அந்த ரூட்டு ரொம்ப முக்கியம். ஆமே, நம்ம ஃப்ரூட்டை மட்டும் பார்க்க கூடாது, ரூட்டையும் பார்க்கணும். நமக்கு அது ரூட் எப்படி இருந்தா நமக்கு பழம். ரூட் ரொம்ப முக்கியம். அதான் விவரமா இது எப்படி வந்துச்சு. அப்போ ஒவ்வொரு காரியம் அறிய 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 அது அடுத்தடுத்து இருதயத்துல காரியம் உறுதியாயிட்டே இருக்கு. ரைட் ரைட். அவர் சொல்றார், ஆபிரகாம் சொல்லி விட்டார்ல, அப்ப நான் போகும்போது அவர் சொன்ன ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஃபர்ஸ்ட் கிளிக். அடுத்து தேவ சமூகத்தில் இப்படி 2-3 அடையாளங்களை வச்சேன். அதே மாதிரி நடந்துச்சு கிளிக். மூணாவது அங்க போறோம், அங்க போயிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது சகோதரர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இப்படி இல்லை கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம். சரி ரெபேக்காள்கிட்ட கேட்போம். ரெபேக்காள்கிட்ட கேட்டா ரெபேக்காள் ஆயத்தமா இருக்கிறான். ஸோ எல்லாமே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஈசாக்கு எல்லாம் விவரித்து சொன்னதும் ஈசாக்கு ஆமேன்னு சொல்றாரு. ஜெபத்துல இந்த கவனம் ரொம்ப தேவை. ஒரு தேவப்புல ரொம்ப நான் ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்தது எனக்கு வந்துட்டு உடனே சில சொல்லுவாங்க, நான் அதுக்கப்புறம் ஒண்ணுமே யோசிக்கல. எஸ், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இது துணை விஷயம் மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயம் தெளிவா தெளிவா. மெல்கிசேதேக்கோடு ஆபிரகாம் உறவாடி விட்டு திரும்பி வரும்போது சோதோமின் ராஜா பொருட்களை கொண்டு வருகிறான். எனக்கு ரூட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரூட் போதும் அப்படி நினைக்கிறவங்க கை நீட்டி வாங்கிடுவாங்க. எப்படியாவது என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தா போதும், எப்படியாவது. அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையாது. தேவன் பெரியவர். அழைக்கும் போது திட்டத்தை வைத்துதான் அழைத்திருக்கிறார். எப்படியாவது எப்படியாவது இருக்கிறதுக்கு நம்ம எப்படியோ வாழலாமே, எப்படியாவதுக்கா தேவன் அழைத்தார். அத்தனை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமே தேவன் பிரித்தெடுத்தது எப்படியாவது நடக்கிறதுக்கா இல்ல, அவருடைய சித்தப்படி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். அதனாலதான் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு, வந்தாச்சு, பரவாயில்ல, நான் ரொம்ப விசாரிச்சு இதுவும் போயிட்டு அப்படி இல்ல, வெயிட் பண்றோம். விவரமா காரியங்கள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அடுத்த வசனத்தை வாசிங்க. 24வது அதிகாரம் 67, 66, 67, 66, 67 சேர்த்து வாசிங்க. ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான். அப்பொழுது ஈசாக், இந்த அப்பொழுது எப்பொழுது வந்துன்னா ரெபெக்காளை கண்ட அப்பொழுது வரல. ஆமே. சிலருக்கு போட்டோவை பார்த்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி போட்டோவை பார்த்து அப்பொழுது வந்தவர்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாச ஜெபத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைப்பதாக. கண்களை ஏறெடுத்து பார்த்த அப்பொழுது இல்ல, எல்லாம் விவரமா இதான் வருது. ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்பொழுது அவன் ஏற்றுக்கொண்டு அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். வார்த்தை பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த காலம் நேசித்து அப்படி கிடையாது. ஒரே ஒரு திருமணம் வேதத்துல வருகையோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஈசாக்கினுடைய திருமணம். மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். அதான் ஒழுங்கு. இதுதான் தெரிஞ்சிட்டு மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். அடுத்த வார்த்தை வாசிங்க. ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். கல்யாணம் முடிஞ்சதோட எனக்கு சமாதானம் போச்சுன்னு சொல்றவங்களுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை, நீங்க நேசியுங்கள், ஆறுதல் அடைவீர்கள். ஆமென்.
நேசியுங்கள். மனைவிகளை உங்கள் புருஷரை நேசியுங்கள், ஆறுதல் அடைவீர்கள். புருஷர்களே உங்கள் மனைவியை நேசியுங்கள். எங்களுக்கு இந்த ஆறுதல் வேண்டான் இருக்க மாதிரி இருக்கிறீங்க நீங்க. அவன் நேசித்தான், ஆறுதல் அடைந்தான். அப்படி ஒரு ஆறுதல் எங்களுக்கு ஒருத்தர். எங்க உங்க மனைவி மட்டும் சர்ச்சுக்கு வராங்க, நீங்க இப்படி வராம சுத்திட்டு இருக்கிறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா நீங்க உங்க மனைவி போற பரலோகத்துக்கு வர மாட்டீங்க. அவ அங்க போறான்னு நான் வரல. நீங்க இருக்கிற பார்த்தா எங்களுக்கு அந்த ஆறுதல். நேசித்தான், துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அவன் ஜெபத்துல ஜெபிக்கிறதுலையும் ஜெபத்துக்கு பிற்பாடு அவன் தெரிந்தெடுக்கிற விஷயத்திலையும் ரொம்ப கவனம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நிக்கிறவனை தான் விழத்தள்ள பிசாசானவன் கண் விழித்து பார்த்துட்டு இருக்கிறான். தெரிந்தெடுக்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் போகிறது. அடுத்த 2 4வதாக ஆதியாகமம் 25, 21, 22 வசனங்களை வாசிங்க. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். இவன் மனைவியின் இடத்துல ஒரு குறை. அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாம இருந்த வேதத்தில் இருக்கிற வேற 2-3 பேர் அப்படி குயிக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாள், அடுத்து இன்னும் ஃபர்ஸ்ட் வாங்க, அங்கிருந்து வாங்க. சாராள், அடுத்து ராகேல். சரி, ராகேலுக்கும் அண்ணாலையும் எடுத்துட்டு வரும். ராகேலுக்கு குழந்தை இல்லை. ஈசாக்கு எப்படி அதை ரியாக்ட் பண்ணார்? சாரி, யாக்கோபு எப்படி அதை ரியாக்ட் பண்ணார்? நான் என்ன தேவன், அதன் அர்த்தம் நீ போய் அவர்கிட்ட கேளு. இல்ல, எல்கானா எப்படி ரியாக்ட் பண்ணார்? நான் உனக்கு அதிகம் இல்ல, போட்டு விடு, ஆறுதல் படுத்துற. ஈசாக்கு எப்படி ரியாக்ட் பண்றார்? ஜெபம் பண்றார். யாக்கோபு கடும் கோபம் கொண்டான் இருக்கு. ஏன்னா அந்த வேதனையை அவ எப்படி காட்டணும்னு தெரியாம காட்டுறா. காட்டும் போது நான் என்ன தேவனா அப்படி சொல்லி கோபம் கொண்டார். எல்கானா சரிமா விடுமா போட்டுமா. ஆமா, இந்த 2 கேரக்டரும் நமக்குள்ளே அடிக்கடி வெளிப்படும். ஆனா ஈசாக்கு இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இது தேவன் அல்லவா தந்தது. ரெபெக்காள்கிட்ட போய் கோபம் கொள்ளவும் இல்லை, எல்கானா மாதிரி போட்டுமான்னு சொல்லவும் இல்லை. தந்த தேவனிடத்துல போய் வேண்டிக் கொள்றான். உங்க குடும்பத்துல, உங்க துணையின் இடத்திலோ பிள்ளைகளிடத்திலோ ஒரு குறை இருக்குமானால் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனிடத்துல போயிருந்து, பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். யாக்கோபு ராகேலுக்காக ஜெபித்தான் என்று பைபிள்ல சொல்லல. எல்கானா அன்னாளுக்காக ஜெபித்தான் என்று சொல்லல. ஆறுதல் தரவும் கோபப்படுறதுக்கும் எல்லாரும் ரெடி. ஆனா நமக்காக இருந்து ஜெபிக்கிறதுக்கு, என் மனைவிக்கு இப்படி ஒரு குறை இருக்குதே ஆண்டவரே, மாத்துங்கப்பா. என் புருஷனுக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்குதே. இது நேரம் என்னம்மா எழும்பாம இருக்க, உடம்பு சரியில்லை, சரி நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். ஆறுதல் சொல்லலாம், கோபம் காட்டலாம். ஆண்டவர் இந்த ஒரு குறை, மலடியா இருந்த, பலவீனமா இருந்த, எழும்ப முடியாம இருந்த, கஷ்டப்பட்டு இருந்த, வேதனையோடு இருந்த தன் மனைவிக்காக, தன் புருஷனுக்காக, தன் பிள்ளைக்காக வேற எங்கேயும் போய் நிக்காம, ஏன்னா அவனுக்கு எங்கேயும் போக முடியாது, ஏன்னா அவருடைய கட்டில் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாரா? கர்த்தர் அவன் வேண்டுதலை. இப்ப நான் கேட்கிற கேள்வி, ரெபெக்காள் ஜெபம் பண்ணிருப்பாங்களா மாட்டாங்களா? ஜெபம் பண்ணிருப்பாங்க. ஆனா கர்த்தர் யார் ஜெபத்தை கேட்டார்? ஈசாக்கு. சில இடத்துல நம்ம ஜெபிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நாம ஜெபம் பண்ணணும். யாக்கோபு சொல்றார், நீ ஜெபம் பண்ணு, நான் என்ன. அதன் அர்த்தம் என்ன? நீ ஏன் யாக்கோபை கேட்கிறார்? சட்டையை பிடிச்சு கேட்கிறார்.
கேட்குறாங்க ராகேல். நீ நான் என்ன தேவனா, நீ என்கிட்ட கேட்க, அவர்கிட்ட போய் கேளு. அதன் அர்த்தம் என்ன? நீ ஜெபம் பண்ணு. நீங்க ஆடு மேய்ச்சிட்டு அப்படி ஜாலியாக போயிட்டு வருவேன், உனக்கு வேற என்ன வேலை வீட்டில் இருந்து, நீ ஜெபம் பண்ணு. எல்கானா வருவாரு, பாருமா அவங்களுக்கெல்லாம் ஒரு பார்சல் பிரியாணி, உனக்கு மட்டும் 10 இருந்து சாப்பிடு என்ன போட்டு. அது நினைக்கிறது என்னன்னா, அப்படி இதெல்லாம் வாங்கியெல்லாம் கொடுத்த உடனே கடந்த நாளில் ஒரு சகோதரி சொன்னாங்க, புருஷன் பேசவே மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டாரா, ஆனால் என்ன எல்லாம் வீடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு. அவங்க என்னன்னா, நான் இதுக்கு மேல நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும். எல்கானா வருவாரு, வந்து கண்ணீர் தொடச்சிட்டு, சரிம்மா வாமா நம்ம இருந்து ஜெபம் பண்ணுவோமா, அதெல்லாம் கிடையாது. நீ கொஞ்ச நேரம் அழு, நான் வரும்போது நீ அழுதுட்டு இருக்கணும், நான் வந்தது என் கர்ச்சீஃப் எடுத்து தொடப்பேன், அப்படியே போயிடுவேன். அப்படி இல்லை ஈசாக்கு. சகோதரரே நாம் எல்கானாவை போல அப்படி இல்லை, சகோதரரே நாம் ஈசாக்கை போல நமக்கு நம்ம தேவன் ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றும் ஒருவனும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நடந்த விதங்கள் பல விதங்களில் இருக்கலாம், ஆனால் தேவன் அங்கே தான் வச்சிருக்கிறார். அப்ப அந்த வீட்டில் என்ன குறை இருக்கு, என்ன குறை இருக்கு, புருஷன் கிட்ட என்ன குறை இருக்கு, பிள்ளை கிட்ட என்ன குறை இருக்கு, பெற்றோர் இடத்துல என்ன குறை இருக்கு, சகோதர இடத்துல என்ன குறை இருக்கு. ஈசாக்கு தேவனிடத்தில் இருந்து, ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஈசாக்கு காத்திருந்தான்ல பைபிள்ல சொல்லல, ஈசாக்கு வேண்டினான். ஆபிரகாம் அப்படி இல்லை, கொஞ்சம் இரு உட்கார். ஆமென். இந்த கட்டப்பட்டவனுடைய, அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவன் ஜெபிச்சா நடக்காததெல்லாம் நடக்கும். பலிபீடத்தில் கட்டப்பட்டு கிடத்தப்பட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நடக்காத காரியங்கள் எல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது நடக்கும். ஆமென், ஆமென். 5ஆவதாக 26வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசி. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காரல. அடுத்த வசனம், அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனார். எதுக்கு பெயர்சபாவுக்கு போறாரு? 25வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். ஆமென். இவ்வளவுதான். நன்மை கிடைக்க மட்டும் ஆண்டவர் சமூகத்துல போய் அமர்கிறதல்ல, பெற்றுக்கொண்ட பிறகும் பெயர்சபாவில் போய், அப்பா நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள். ஹல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நன்மைக்கும் அடுத்து ஒரு பெயர்சபாவின் அனுபவம் தேவ பிள்ளைக்கு தேவை. அதுதான் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்பது. இன்னைக்கு பெற்றுக்கொள்ள கூட்டம் ஜாஸ்தி, நன்றி செலுத்த கூட்டம் எத்தனை பேர்? இந்த ஜெபத்து போன அது நடக்கும், இது நடக்கும், அற்புதம் நடக்கும், எல்லாம் ரைட்டு. டிசம்பர்ல 3 நாள் நன்றி கூட்டம் இருந்துச்சு. ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்துக்கு லீவ் போட்டது மாதிரி அதுக்கு லீவ் போடணும். ரெகோபோத்ல இருக்கல, அங்க இருந்து பெயர்சபாவுக்கு போறான் கடைசி வரை. அதனாலதான் ஈசாக்கு தாவீது சொல்லுகிறான், என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், இது அவர் தந்தது, இந்த ரெகோபோத் அவர் தந்தது. அதனால நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா பெயர்சபாவுக்கு போனோம். சதா காலம் உள்ள தேவனை ஆபிரகாம் பெயர்சபாவில் தொழுது கொண்டான், ஈசாக்கு பெயர்சபாவில் தொழுது கொண்டான், யாக்கோபும் அதை தொடர்ந்தான். நாம் நன்றி உள்ளவங்களா கடைசி வரை இருப்போம்னா நம்முடைய அடுத்த தலைமுறை அந்த ஸ்தானத்துல இருக்கும். ஆதியாகமம் 46வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டான். ஏன்னா செய்தி வருது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், எகிப்துல தானியம் இருக்குது, நல்ல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஃபாரின்ல வேலை கிடைச்சிட்டு, அக்கமடேஷன், ஃபுட் அண்ட் அக்கமடேஷனோட எல்லாம் கிடைச்சிட்டு ஓகேன்னு சொன்னது. அவன் அப்படியே வண்டி எடு கிளம்பு, போன் பண்ணி சொல்லிட்டு போலாம் நினைச்சேன் பாஸ்டர், ஆனா டைம் அப்படி இல்லை. யாக்கோபு தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு
பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் முன்பாக நின்று கொண்டிருக்கிறான், அவனுடைய பிள்ளை தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். ஒருவன் கடைசி வரை நன்றியுள்ளவனாய் இருக்கிறான், அவனுடைய பிள்ளை அந்த ஸ்தானத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய வருகை தாமதித்தா இல்ல, நம்முடைய ஓட்டம் முடிந்தாலும் நாம் ஆராதித்த தேவனை, நாம் ஆராதித்த இடத்துல நம்முடைய பிள்ளைங்க தலைமுறை 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 தலைமுறையாய், இதுதாங்க ஆசீர்வாதம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் சொல்லணும். 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை கர்த்தருடைய வருகை தாமதித்தா சொல்லணும். எங்க தாத்தா இருக்காங்கல்ல, எங்க அப்பா இருக்காங்கல்ல, எங்க தாத்தா அப்பா இருக்காங்கல்ல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், ஆமென். நம்ம தேவன் அப்படிதான் வச்சிருக்கிறார். சகோதரரே, நீங்கள் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தை சந்ததி. இப்ப நாம ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, என்ன கட்டுங்க, என்ன கட்டுங்க. எத்தனை பேர் உண்மையா? 2 காரியம் பிரதானமா வைங்க. 1, என்ன கட்டுங்கப்பா, உங்க சமூகத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன். 2வது, நான் கடைசி வரை நன்றி உள்ளவனா இருக்கணும். என் வாழ்க்கையில எத்தனையோ ரகோபத்தை காண வச்சிருக்கிறீங்க, நான் கடைசி வரை அந்த பேர் சபாவில் வந்து உங்க சமூகத்தில் வந்து நான் உங்களை துதிக்கணும். வல்லமையுள்ள கரங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து நாளை உள்ள ஜெபங்களுக்கு தடையில்லாமல் அழைத்துக் கொண்டு வருவீராக. எல்லாம் மகிமை கனம் துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.